செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் தமிழக அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்கிற வகையில் அந்தந்த சமூகத்தினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையை இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அப்படி வழங்கினீர்கள் என்று சொன்னால்தான் சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் என்கிற கோரிக்கையை மாண்புமிகு தமிழக அரசுக்கு கவனத்திற்கு எடுத்து செல்கிற வகையிலே இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இன்றைய தினம் அனைத்து சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் இதில் தலைவர்கள் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள். ஒரு சில நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் நேரத்தின் சூழ்நிலை கருதி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். கட்சியினுடைய மத்திய மண்டல செயலாளர் சரவணதேவா இன்றைய தினம் இந்த செய்தியாளர் சந்திப்புல இங்க வருகை தந்திருக்க தலைவர்கள் பார்க்கவகுல உடையார் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அண்ணன் ஆனந்த் மணிக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அனைத்து செட்டியார் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அண்ணன் சத்யராம் ராம்கன் முக்குளத்தோர் கூட்டமைப்பினுடைய சார்பில் அண்ணன் வெங்கடேஷ் வந்திருக்காங்க. வீரசைவ பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் ஆசிரியர் முத்துகருப்பன் வந்திருக்காங்க. அதே போல கல்லர் சமூகத்தினுடைய செயலாளரா அன்பு சகோதரர் அமுதன் வந்திருக்காங்க. எல்லாம் எது சொல்றோம்னா அதே போல இந்த யாதவ மகாசபையினுடைய மாவட்ட செயலாளர் அரும சகோதரர் திலக்கு வீரபாண்டியன் வர்றாங்க. திலக்கு வீரபாண்டியன் வந்திருக்காங்க. இதனுடைய நோக்கம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்த முத்திரையர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராம சுரேஸ்வரமன் வந்திருக்காரு. இந்த நோக்கம் இத்தனை சமுதாயத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு. இதனுடைய நிறுவன தலைவர் மேனாள் காவல்துறை கண்காணிப்பாளர் தேர்வாணைய குழு உறுப்பினர் ரத்தன சபாபதி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அவருடைய உத்தரவுக்கு இணங்க அனைத்து மாவட்ட தலைநகரத்திலும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் இன்னைக்கு செய்தியாளரை சந்திக்கிறோம். இதன் நோக்கம் மிக மிக அவசரம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி சந்தித்தாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2 திராவிட கட்சிகளால் கொண்டு வரப்பட்ட 10.5% இடஒதுக்கீட்டை எதிர்த்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை நாங்கள் சென்று சட்ட போராட்டங்களை நடத்தி பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அரசியல் லாபம் அடைவதற்காகவும் அவங்க தேர்தலில் வாக்குரிமை பெற வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை 4 நாட்கள் முன்பாக சந்தித்து வன்னியருக்கு தனி இடஒதுக்கீடு தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை அழுத்தம் திருத்தமாக வைத்திருக்கிறார். அவர் சொல்லும் போது கூட 2 திராவிட கட்சிகள் தொடர்ந்து வன்னியர்களை புறந்தள்ளி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை, தாங்கள் தலைமையிலான அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து நாங்கள் என்றும் உங்களுக்கு உறுதியாக இருப்போம் என்ற வாக்குறுதி தந்திருக்கிறார். அவர் அதற்கு முன்பாக ஒரு 6 நாட்களுக்கு முன்பாக அனைத்து சமுதாய தலைவர்கள் என்கிற பெயரில் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் அழைத்து வைத்து ஒரு கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்திலே அவர் வைக்கப்பட்ட கோரிக்கை என்னன்னு கேட்டா, ஜாதி வாரியான கணக்கெடுப்பு தமிழகத்திலே நடத்தப்பட வேண்டும். அந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தியதற்கு பிறகு அந்தந்த சமுதாய மக்களுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால்தான் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்கும் என்கிறதை அழுத்தம் திருத்தமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிற பொழுது இதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அரசியல் லாபம் அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் தன்னுடைய சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடை பெரும்பான்மையாக பெற வேண்டும் என்பதற்காக வன்னியர் சமூகத்திற்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதுல நிறைய அரசியல் விஷயங்கள்லாம் அதுல பேசப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாளைய
தாவேகாவுக்கு தேவை ஏற்பட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு தருகிறது என்பதை போல எல்லாம் விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள நம்ம போக விரும்பலாம். அவர் யாரு எங்கே வேணாலும் போகலாம். நாங்கள் சொல்றது என்னன்னா, உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரையில போராடி அந்த தீர்ப்பு வழங்கும் போது ஜாதி வாரியான, அதாவது டேட்டா இல்லாமல் எந்த ஒரு தனி ஒரு சமூகத்திற்கும் இடஒதுக்கீடை பிரித்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில், அமைச்சர்கள் முன்னிலையில் அதில் ஏதாவது திருத்தம் செய்து அந்த மாதிரி வழங்கலாம் என்கிற ஒரு நிலையை, ஆலோசனையை அவர் வழங்கியிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்றைய இருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளில் அடைத்து வன்னியர்களுக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுடைய தன்மை, இப்ப கொடுத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்கிற கோப்பை கேட்டிருக்கிறார். உடனடியாக அந்த ஆய்வறிக்கை கேட்டிருக்கிறார். அப்படி ஆய்வறிக்கை கேட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒரு நிலை கொடுத்தால், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் 115 சமூகங்கள் இன்றைக்கு அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதுல ஒரு சமூகத்திற்கு 10.5 கொடுக்கும் போது 9.5% 114 ஜாதிகள் பயன்பெற வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்படும். இன்றைக்கு எழுதப்படாத சட்டமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசில், அதாவது 14.5% இடஒதுக்கீடை அவர்கள் பெற்று வருகிறார்கள். ஆனால் சட்டம் அமல்படுத்தவில்லையே தவிர வன்னியர் சமூகத்திற்கு 14.5% இடஒதுக்கீடு இன்றைய வரையில் அவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் சொல்லுவதெல்லாம் என்னன்னு கேட்டா, இந்தியாவில் பத்தியெல்லாம் மத்திய அரசு நம்மளை 252 சமூகங்களை உள்ளடக்கி ஓபிசி என்கிற பட்டியலில் வைத்துவிட்டு மண்டல் கமிஷன் அறிக்கையின்படி முன்னாள் பாரத பிரதமர் விபி சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட 27% இடஒதுக்கீட்டில் இன்றைக்கு இன்று வரை 18% இடஒதுக்கீடை மட்டும் கொடுத்துவிட்டு 9% இடஒதுக்கீடை கொடுக்காமல் கிடப்பில் போட்டிருக்கிறார்கள். இதை யாரும் கேட்கவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி செய்கிறது. தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் புதிதாக உதயமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் 256 சமூகத்துக்கு ஏற்படுகிற இந்த இன்னல்களை, இந்த இடையூறுகளை, இந்த இடஒதுக்கீடு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம், உயிர்நாடி பிரச்சனை. இன்றைக்கு பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்க போனா இடஒதுக்கீடு இல்லைன்னா சீட்டு கிடைக்காது. பொருளாதாரம் உள்ளவர்கள் தனியார் கல்வி நிறுவனங்களே படிக்க முடியும். பொருளாதாரம் இல்லாத ஏழை எளிய மக்கள் தன்னுடைய கூலி தொழிலை தான் செய்ய வேண்டிய அவல நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை மத்திய அரசும் கவனம் செலுத்த வேண்டும், மாநில அரசும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நிலை இருக்கிற பொழுது மத்திய அரசு இடபிள்யூஎஸ் என்கிற பெயரிலே 10% இடஒதுக்கீடை கொடுக்கிறார்கள். அது குறிப்பிட்ட ஜாதியினுடைய பட்டியலை அதில் திரித்து மிக 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 மைனாரிட்டியா இருக்கிற சமூகங்களை உள்ளடக்கி அந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். அதற்கும் இந்த ஓபிசி ரைட்ஸ் எங்களுடைய அமைப்பு தான் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டது. ஆனால் இன்றைக்கு மேல மத்திய அரசு அதை செய்கிறது என்று பேசுற இந்த திராவிட கட்சிகளோ மற்ற கட்சிகளோ ஒரு சமூகத்திற்கு எப்படி நீங்க 10% இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கன்னு யாரும் கேட்கல. இந்த நிலை இருக்கிறது. எனவே எங்களுடைய இந்த சந்திப்பினுடைய நோக்கம், இன்றைக்கு அனைத்து சமூகத்தை சார்ந்த இந்த தலைவர்கள் எல்லாரும் இங்கே கூடி இருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தாமல் எந்த ஒரு சூழலிலும் தனி ஒரு சமூகத்திற்கு தனி இடஒதுக்கீடோ அல்லது இடஒதுக்கீடு பட்டியலில் இருந்து இடஒதுக்கீடை தாரை வார்ப்பதோ கூடாது என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழகத்தில் இன்றைக்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற தாவேகா அரசுக்கும் பணிவான வேண்டுகோளை இதன் மூலம் உங்கள் மூலமாக வைக்கிறோம். தயவு செய்து சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு 10% இல்ல, அதுதான் இப்ப ஏற்கனவே அதை கொண்டு வரும்போது சட்டசபையில ஒரு நிலை உருவாக்குனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சட்டமன்றத்தில் உறுப்பினர்களுடைய ஆதரவோடு, மத்திய அந்த அமைச்சருடைய ஆதரவோடு ஒரு திருத்தத்தை செய்து திருப்பி அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கும் நம்மளுடைய அமைப்பு, எங்களுடைய ஐயா ரத்ன சோதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு தொடுத்தார். என்னன்னு சொன்னா, பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தினுடைய அனுமதியோட தான் செய்யணும், சட்டமன்றத்தில்னா ஒரு சாராரா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தடுத்தாலும் கூட சட்டமன்ற மக்களுடைய பிரதிநிதித்துவம் வாய்ந்த பிரதிநிதிகளால் சட்டம் இயற்றப்பட்டு அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை வச்சிருக்காங்க. அதனால இன்றைக்கு இருக்கிற அரசு அவங்களுடைய அரசை காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த நேரத்திலும் எந்த விஷயத்தை செய்யலாமோ என்கிற அச்சம் எங்களுக்கு நிலவிருப்பதால் தான் இந்த பத்திரிகையில் நாங்க அவர்களுக்கு கனிவான வேண்டுகோளாக, ஒரு ஜாதியை மட்டும் பார்க்காதீங்க, 114 சமூகங்கள் பின்தங்கி இருக்கிறது. இன்றைக்கு கல்லூரியில உங்களுக்கே தெரியும், புதுக்கோட்டை கல்லூரிகள் எல்லாம் இன்னைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சீட்டு கிடைக்காம தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை போக்கணும்னா
அந்தந்த சமூகத்தினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடைத்தால் மட்டும்தான் சமூக நீதியும் காக்கப்படும், அனைத்து தரப்பு மக்களுடைய இடஒதுக்கீடும் இன்னல்களும் போக்கப்படும் என்கிறத திருத்த நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்றோம். புரியல, என்ன சொல்றீங்க? அதுக்குதான் இப்ப நாங்க முன்னெச்சரிக்கையாக நிறைவேற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டதுடைய விளைவாகத்தான் எங்களுடைய எதிர்ப்பை இதன் மூலம் அவரிடத்துல தெரிவிக்கிறோம். எதிர்ப்புனா முதலமைச்சரை நாங்க எதிர்க்கல, கனிவோடு அவர்கள்ட்ட சொல்ல வேண்டிய எங்களுடைய எதிர்ப்பை இதை செய்தீர்கள்னா நாங்க மிகப்பெரிய லெவல்ல தமிழகத்திலே பெரும்பான்மை சமூகங்கள் எல்லாம் பாதிக்கப்படுவோம், அதனால அந்த மாதிரி செய்து விடாதீர்கள். அதனால 2027 ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறோம் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கான வேலை திட்டங்களை தான் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டுமே தவிர ஒரு ஜாதியினுடைய அழுத்தத்தால் அல்லது அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த தனி ஒரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். 70 வருஷம் இந்த இடஒதுக்கீடு கூட நீங்க ஒரு சமுதாயம் சார் கிட்டத்தட்ட இல்ல சார், இல்ல அதுல மக்கள் மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கப்படுவோம். பொருளாதார அடிப்படையில் அப்படின்னு சொல்லும் போது அது பெரிய பாதிப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும். அதிகவாரியான கணக்கெடுப்பு என்பதும் அப்பதான் அந்த திருத்தப்பட்ட சட்டங்களை திருத்தி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த ஏழை எளிய மக்கள் பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்க ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துகிற பொழுதுதான் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் அரசு இதுல கல்வி படித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வரும், படித்தவர்கள் எத்தனை பேர் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். இதெல்லாம் தெரிந்தால் அவங்களுடைய வீடு, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய விவசாயம்னா நிலம், தொழில சார்ந்தவர்களா இருந்தா அது சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் அத்தனையும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பில் அவங்க எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் போதுதான் எந்தெந்த சமூகங்கள் பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிறது அதுலயே தெரிஞ்சிடும். நாம இன்னைக்கு நீங்க பொருளாதார ரீதியா நீங்க இதை செய்யுங்கன்னு நம்ம கேட்கவே இல்லை. அவங்களுடைய அடிப்படை உரிமையான ஜாதி ரீதியான அந்த இடஒதுக்கீடை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா முதலில் கல்வி படிச்சுட்டான்னா வேலைக்கு போயிடுவான், வேலைக்கு போயிட்டான்னா பொருளாதாரம் தண்ணீரை விட முடியும். இதுதான் இல்ல படிச்சுட்டு ஒரு வேளை தமிழக அரசோ மாநில அரசோ இடஒதுக்கீடு கொடுக்கலன்னாக்க வெளிநாடுகள்ல கூட போயிட்டு அவங்க பிழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இதைதான் நம்ம திருப்பி வலியுறுத்துறது. இடஒதுக்கீடு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். தலைவர் இப்ப நம்ம